சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம், தென்காசி மாவட்டம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, கல்லீரலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றுவதற்கு இயற்கை மற்றும் மருத்துவம் மற்றும் பாரம்பரிய மருத்துவத்தில் தீர்வுகள் உள்ளதா என்று நம்மளுடைய நேயர்கள் கேட்டதற்கெனங்க இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். அதாவது கல்லீரல் கெட்டு போச்சுன்னா என்ன பிரச்சனை ஏற்படும், எதனால் இந்த கல்லீரல் கெட்டு போகுது அப்படின்னு நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கல்லீரல் கெட்டு போகிறதுக்கு அடிப்படை காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, மது குடித்தல். அது போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகும் பொழுது நம்ம கல்லீரல் முழுமையாக கெட்டுப்போக ஆரம்பித்து விடுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இரவில் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே, அதாவது 10:30 மணிக்கு மேலே யாரெல்லாம் தூங்காமல் கண் விழித்து வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கல்லீரல் சார்ந்த நோய்கள் வருவதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதே போல் இரவில் ஜீரணமாகாத அதிகமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவளுக்கு கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுகிறது. உதாரணமாக பார்த்திங்கன்னா ஜீரண மண்டலம் பித்தநீர் சுரப்பியை ஒழுங்காக சேர்க்கும் பொழுது நமக்கு கல்லீரல் கணையம் ரெண்டுமே நல்லா வேலை செய்யும். இந்த கல்லீரல் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சுரக்கக்கூடிய அந்த கணையத்திலிருந்து வரக்கூடிய அந்த பித்தநீரானது உடலில் முழுமையாக வெளியேறல்ட்டா கல்லீரல் கெட்டு போய்விடும். இதுதான் அடிப்படை காரணமாக நம்ம பார்க்கிறோம். அப்போ பித்தநீர் சுரப்பி ஒழுங்காக சுரக்கணும். அந்த கால் பிளாடர் சொல்லக்கூடிய அந்த பித்தநீர் அந்த கால் பிளாடர் வரக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பித்தநீரானது ஜீரண மண்டலத்துக்கு தேவையான கல்லீரலை புதுப்பிக்கிறதுக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் அதில் நிரம்பி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு முழுமையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல தேங்கக்கூடிய கழிவுகளில் பார்த்திங்கன்னா நல்ல கழிவுகள், கெட்ட கழிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்டிஎல், ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க. இந்த 2 கழிவுகளில் பார்த்திங்கன்னா உடலை வளர்ப்பதற்கான தேவையான புரதம், அதே போல் பார்த்திங்கன்னா கொழுப்பு, இதெல்லாம் உணவுக்கு நமக்கு உடலுக்கு கட்டாயம் அவசியம் தேவை. இதில் பார்த்திங்கன்னா புரதமோ இல்லை கல்லீரல் கழிவுகளோ அல்லது கெட்ட கொழுப்புகளோ உடலை தேங்கி இருந்துச்சுன்னா மீண்டும் அதை நிவர்த்தி பண்ண சிரமப்படும். இது எதனாலாம் ஏற்படும் கேட்டிங்கன்னா, ஒருவருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை காணப்படும் பொழுதும் ஏற்படும். அதே போல் இரவில் கண்முழிச்சு இருந்தாலும் வேலை செய்யும். உடல் அதிக வெப்பம் ஏற்படும் பொழுதும் இது போல் கல்லீரல் நமக்கு பிரச்சனை ஏற்படும். அப்போ சீரணம் ஒழுங்காகாது, நெஞ்சக்கரிச்சல் அதிகமாக இருக்கும். அதே போல் கண்கள் கலர் மாறி காணப்படும், வெளுத்து வெளிர் மஞ்சளாக காணப்படும். அதே போல் உடல் வீங்கிக்கிட்டே போகும். ஏன் வீங்குதுன்னே தெரியாது. அப்போ மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா அங்கே சிறுநீரகம் நல்லாயிருக்கும். ஆனால் கல்லீரல் அவங்க கண்டிப்பாக மருத்துவ ஆய்வின் மூலமாக அவங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்வாங்க. அப்போ இந்த கல்லீரலை பொறுமையாக புதுக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது வள்ளல் பெருமான் பார்த்திங்கன்னா கரிசாலையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த கரிசாலையை பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணும்போது, சூரணம் பண்ணும்போது இது கூட சீரகம், சுக்கு, மிளகு கொஞ்சம் சேர்த்து நாம் சூரணித்து இதை பயன்படுத்தி வந்தோம்னா நம்ம கல்லீரல் புதுமையாக இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா கீழ்காய் நெல்லின்னு சொல்லக்கூடிய கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லியும் பார்த்திங்கன்னா கல்லீரலோட கழிவுகளை தேங்குறதை சரி செய்கிறதுக்கு பெரிதும் உதவி செய்யும். அதே போல் பித்தநீர் சுரப்பிகளை நம்ம சரி சமநிலை பண்ணுறதுக்கு வேப்பிலை. இந்த வேப்பிலை கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் சேர்த்து அரைச்சி கீழ்காய் நெல்லி, கரிசாலை எல்லாம் சேர்த்து சம அளவு எடுத்துக்கிட்டு இதை நம்ம தினமும் சூரணம் பண்ணி சாப்பிட்டு வந்தாலும் கல்லீரல் கழிவுகளை முழுமையாக வெளியேற்ற முடியும். அதுபோல் உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை நல்லா வெளியேற்றுறதுக்கு இந்த மூலிகள் பெரிதும் பயன்படுத்துவோம். அதனால் நம்ம கல்லீரல் சம்மந்தமான நோய்கள் இருக்குன்னா பயப்பட அவசியம் இல்லை. இந்த மூலிகளை நம்ம பயன்படுத்தினாலே போதுமானது. நம்ம கல்லீரல் சம்மந்தமான நோய்கள் முழுமையாக உடலில் பெற முடியும். நன்றி.